Hello everyone, வணக்கம். Welcome to my channel. என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Keep supporting, keep watching. So, இன்னைக்கான டாபிக் வந்துட்டு ஒரு நபர் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாமல் பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. யார் அந்த நபர், என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். 3 பைல் இருக்குது. பைல் நம்பர் 1 இந்த எல்லோ கலர், pile number 2 in the orange color, pile number 3 in the green color, light green. ஓகேவா? ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி பாருங்க. ஸோ யார் அந்த நபர், என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது ஜென்ரல் ரீடிங், ஸோ அதனால எல்லாருக்கும் காமனான ஒரு ரீடிங் தான். ஸோ ஒரு பைலுக்கு மேலே கூட சூஸ் பண்ணி தாராளமாக பார்க்கலாம். சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ யார் அந்த நபர், உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க? ஓகே, ஸோ இந்த நபர் வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு வாட்டர் சைனாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு சைலண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக எல்லா வேலையும் செய்வாங்க. அவங்க ஃபேஸை பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த நபரோட ஃபேஸை பார்த்தா நல்ல சைலண்ட்டான கேரக்டராக இருக்காங்களே, இவங்களை பற்றி நம்ம இன்னுமே வந்துட்டு ஒரு ஒரு குறை சொல்கிறதுக்கோ ஒரு பிளேம் பண்ணுறதுக்கோ சுத்தமாக முடியாதபடி தான் இருப்பாங்க. ஸோ எய்தர் இந்த பர்சன் ஒரு வாட்டர் சைனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா இவங்க வந்து ஒரு எர்த்து சைனாக இருக்கலாம். ஸோ யூனோ பைல் நம்பர் 1 இந்த நபர் வந்துட்டு உங்களோட ரொம்ப நாட்கள் வெரி க்ளோஸாக இருந்திருப்பாங்க. இப்போ இல்லை, பட் மேபி மெனி இயர்ஸ் முன்னாடி இருந்திருக்கலாம். உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நிறைய ஒரு சண்டே போடாமல் அந்த பாண்டிங் பிரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சண்டை இந்த சென்ஸ் வெளிப்படையாக வாய் விட்டு பேசி சண்டை போடுறதெல்லாம் இல்லை, பட் ஆனால் அமைதியாக சைலண்ட்டாக விலகி போன மாதிரி இருக்கு. அந்த நபர் முதல்ல விலகி போயிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த நபர் விலகி போனப்போ நீங்கள் அவங்க வேணும்னு கேட்டீங்க. இப்போ நீங்கள் விலகி வர்றப்போ அவங்க வந்துட்டு யார்கிட்டயோ உங்களை பற்றி உங்களோட பாண்டிங் மறுபடியும் கனெக்ட் ஆனால் நல்லா இருக்குங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இவ்வளோ நாட்களாக யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்லையோ அவங்க சைடில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் உங்ககிட்ட வந்துட்டு சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் அந்த ரியல் ஃபேக்ட் உண்மையாகவே அந்த நபருக்கு உங்கள் மேலே பாசம் இருக்குது, அந்த பாண்டிங் இருக்குது. ஸோ அதை ஏதோ ஒரு வழியில் மிஸ் பண்ணுறாங்க, டீப் டவுன் மனசுக்குள்ளார இருக்குது. ஆனால் அதை வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லேயே அவங்களோட அந்த உங்கள் 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த தேர்ட் பார்ட்டி பர்சன் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட மறுபடியும் அமைதியாக எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வரணும், அந்த லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இப்போ வர ஆரம்பிக்குது அதிகமாகவே. ஓகேவா? இவ்வளோ நாட்களாக உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டு இருந்த அந்த நபர் உங்களை பற்றி நல்லதாகவே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
உங்களோட லைஃப் நினைச்சு ரொம்ப ஏதோ ஒரு விதத்துல ரொம்ப அக்கறையா வந்துட்டு யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ குறை சொன்னாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து நீங்க வந்து ஹாப்பியா இருக்கிறத பிடிக்காம பொறாமப்பட்டாங்களோ, இப்போ அந்த நபர் ஒரு நல்லதா பேசுற மாதிரி இருக்கு. ஆனா அது உங்களுக்கு தெரியவே வராது. பிகாஸ் அந்த 2 பேத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த தேர்ட் பார்ட்டிக்கு மட்டும்தான் எல்லா விஷயங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட வந்து அதை கொண்டு வரவே மாட்டாங்க. பிகாஸ் நீங்களும் சரி, இந்த நபரும் சரி, மறுபடியும் ஒன்று சேர்றதில்ல. அந்த தேர்ட் பார்ட்டிக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை. இது எல்லாமே வந்து ஒரு ஈகோ, ஒரு ஜெல்லசி, ட்ராமா, அது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கு. பட் இது என்ன அப்படின்னா, நீங்க வந்து பைல் நம்பர் 1 நீங்க ரொம்ப வந்து மாறிட்டீங்கன்னு சொல்லலாமா? அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த நபர் மேல நீங்க அதீத பாசம் வச்சு நிறைய ஷேர் பண்ணிருப்பீங்க, கொடுத்துருப்பீங்க. அது எல்லாம் ஏமாற்றம் வந்ததுனால நீங்க மாறி இருக்கீங்க. பட் அந்த பர்சன் மாறுவாங்க அப்படிங்கறதே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். என்ன ஆச்சரியமா இருக்கு, என்னை பத்தி நல்லதா பேசுறாங்களா, இதெல்லாம் நடக்காதே அப்படின்னு நீங்களே சொல்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா பேசுறாங்க, அந்த நபர் பேசியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வரக்கூடிய நாட்கள்லயும் பேச வாய்ப்புகள் இன்னும் இருக்கு. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 ஆல்தோ வந்து இது பாசிட்டிவா இருந்தாலும் கூட இது எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? பட் ஆனால் அந்த தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுனால இது வந்து உங்ககிட்ட நேரடியாக அந்த பர்சன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணவே விட மாட்டாங்க. உங்களுக்கே சம்டைம்ஸ் குழப்பமா இருக்கும், பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களா அப்படி இருக்கும். பிகாஸ் இந்த தேர்ட் பார்ட்டியோட வேலை அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த நபர் உங்களை பற்றி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ யார்கிட்டயோ சொல்லிட்டும் இருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். யார் அந்த நபர், என்ன ஒரு விஷயம் வந்துட்டு பத்தி பேசுறாங்க. ஸோ இந்த நபர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏர் சைனாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டர் சைனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த நபர் வந்து மேபி உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட லைஃப்பில் உங்களோட ஜேர்னியில் வந்து இவங்க ஒரு பார்ட்டாக இருந்திருப்பாங்க. மேபி ஒரு காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப், இல்லை வேலை செய்கிற இடம், அது மாதிரி பாஸ்டில் ஏதோ ஒரு இதில் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருந்திருப்பாங்க. ஒரு கொஞ்ச நாட்கள் பேசியிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். பட் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து தெரியுது. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ அந்த பர்சன் வந்துட்டு நீங்கள் நிறைய மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. பைல் நம்பர் 2 வந்துட்டு நிறைய விதத்தில் நீங்கள் மாறி இருப்பீங்க. நீங்கள் பழைய நபராக இருக்கீங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. நிறைய விதத்தில் வந்து மாறி இருக்கீங்க. ஸோ அந்த நபர் எப்படியெல்லாம் ஒரு பர்சன் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி நீங்கள் அப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கீங்க. ஸோ அது ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க உங்களை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பார்த்துருக்கலாம், இல்லை உங்களை பற்றி பேசியிருக்கலாம். இது ஏதோ ஒரு விஷயம் அந்த நபரை வந்துட்டு இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. உங்ககிட்ட வந்துட்டு கனெக்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஆசைகளும் வந்துட்டு இருக்குதான். ஸோ இதை பற்றி வந்துட்டு அவங்க யாருக்கிட்டையும் பேச முடியாமல் தவிக்கிறாங்க. அவங்கக்கிட்டேயே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய உங்களை பற்றி அவங்கக்கிட்டேயே நிறைய பேசுகிறாங்களே தவிர யாருக்கிட்டையுமே இதை ஷேர் பண்ண முடியல. பிகாஸ்
இந்த ஒரு ஃபீலிங்ஸ் உங்க மேல உங்களுக்கு இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாம இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கே வந்து யாருக்கும் தெரியாம இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது பேசுறதுக்கு டெஃபினெட்லி பேசிட்டு வர வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் சான்சஸ் வந்து அது எப்போன்னு தெரியாது, அப்படிதான் இருக்கும். பட் ஆனால் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்காங்க அந்த பர்சன். ஓகேவா? இந்த பர்சன் வந்துட்டு உங்களோட ஒரு ஜேர்னியில் சோஃபார் ஒரு கொஞ்சம் நாட்கள் தான் இருந்திருப்பாங்க. ஒரு முக்கியமான ஒரு நபர் ரொம்ப வருஷமாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடில் தான் இருந்திருப்பாங்க. பட் ஆனால் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நபராக இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு எவ்ரிதிங் வில் சேஞ்ச். எல்லாமே வந்துட்டு அப்படியே சேஞ்ச் ஆக தான் காத்திருக்கு. ஸோ நீங்கள் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு இந்த நபர் வந்துட்டு உங்களுக்கு அந்த டைமில் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருப்பாங்க. அந்த டைமில் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருப்பாங்க உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வரக்கூடிய ஜேர்னியில் இவங்க கனெக்ட் ஆவாங்க ஒன்ஸ் அகேன். எஸ், வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் அது இப்போ வரைக்கும் வந்துட்டு அதுக்கான சான்சஸ் லோ. ஓகே, பட் ஆனால் கனெக்ட் ஆவாங்க. பட் இந்த பர்சன் மேலே உங்களுக்குமே ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இது ஒரு குட் சைன் தான் பைல் நம்பர் 2க்கு. ஒரு இந்த விஷயம் தெரிஞ்சதுனாவே நீங்களே ஹாப்பி ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் இந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பைல் நம்பர் 3. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3. ஸோ யார் அந்த நபர், உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க? ஓகே, ஸோ இந்த நபர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபைல் நம்பர் 3 ஃபயர் சைனாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஏர் சைனாக இருப்பாங்க. ஃபயர் சைன் ஓர் ஏர் சைனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பைல் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நபர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. இது வந்து ஒரு வார்னிங் சைன், ஒரு அலர்ட் சைன், ஸ்பிரிச்சுவல் சைட்ல இருந்து வருது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க எனர்ஜி இஸ் வெரி நாட் குட். இந்த நபர் வந்துட்டு உங்க மேல ரொம்ப பொறாமையா இருக்காங்க. இப்போ யார்கிட்டயோ மேபி அது அவங்களோட மதர் கிட்ட இல்லை வேற யாரோ ஒரு ஃபீமேல் கிட்ட அவங்க அதை வந்து ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க. தட் ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களோட அவங்க பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப பொறாமையாக இருக்காங்க. உங்களை வந்து அவங்களுக்கு கீழே கொண்டு வரணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. பட் ஆனால் முடியவே மாட்டேங்குது. பிகாஸ் பைல் நம்பர் 3 உங்களை முடக்கி போடணும், உங்களோட வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் நிறைய விதத்தில் வந்துட்டு முயற்சி பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் ஏமாந்துருப்பீங்க. ஆனால் இப்போ உஷாராயிட்டீங்களோ பைல் நம்பர் 3, நல்லா ஒரு அலர்ட் ஆயிட்டீங்க. ஸோ இப்போ எல்லா இடத்துல இருந்தும் அந்த பர்சனை நீங்கள் ஆஃப் பண்ணியிருக்கலாம். மேபி சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணியிருக்கலாம், இல்லை ஹைட் பண்ணியிருக்கலாம், இல்லை எல்லா இதில் இருந்துமே நீங்கள் உங்களை சேஃப்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ அந்த நபருக்கு இன்னும் உங்கள் மேலே அந்த ஒரு கோபம், அந்த ஒரு ஜெல்லஸ், அந்த ஒரு விஷயம் வந்து உங்களை விட பெட்டராக இருக்கணும், எல்லா இடத்துலையும் அவங்க தான் சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை பற்றி யாருக்கிட்டையாவது எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களை பற்றின ஏதோ ஒரு பேச்சு போயிருக்கு. ஓகேவா? ஸோ உங்களை வந்து அந்த நபர் ஒரு காம்படிட்டராக நினைக்கிறாங்க.
ஆனால் இவங்க உங்கள் ஏஜே இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இவங்க பார்த்தீங்கன்னா இந்த நபர் உங்களோட வயசு கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை வயசு கொஞ்சம் அதிகமாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களை ஏன் காம்படிட்டராக நினைக்கிறாங்கங்கிறது தான் இங்கே தெரியல. பைல் நம்பர் 3. இந்த நம்பர் நல்லா பேசுவாங்க. பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்கள் சைடு மோஸ்ட்லி நிறைய பீப்புள் வந்து இவங்களோட ஈஸியாக பழகுவாங்க. ஏன்னா இவங்க பேசுறதுல நல்ல திறமசாலியாக இருப்பாங்க. இவங்க வந்து பேசுறதுல நல்ல திறமசாலி. அவங்க மனசில் என்ன இருக்குதோ அது வெளியே தெரியாத அளவுக்கு பேசுவாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க மனசுக்குள்ளே இருக்குங்கிறது நீங்கள் போய் வந்து யாருக்கிட்டயோ சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. சே, அந்த பர்சன்லாம் அப்படி கிடையாதுப்பா, நீங்கள் தான் தப்பாக நினச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ்னு தான் சொல்லலாம். இவங்க விஷயத்துல இருந்து தள்ளி நில்லுங்க. இவங்களை பற்றி நினச்சாவோ இல்லை இவங்களை பற்றி இது பண்ணாவோ உங்களுக்கு அலர்ட் வந்துடும். ஏதாவது ஒரு சைன் காமிச்சிரும். அப்போ இன்னும் நீங்கள் தள்ளி நில்லுங்க. இந்த ஒரு பாண்டை நீங்கள் பிரேக், ஒரு சில பேர் எனக்கு இந்த உறவே வேண்டாம், பிரேக்கே பண்ணணும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த ஒரு ஸ்டெப்பும் ஆல்ரெடி நீங்கள் எடுத்திருப்பீங்க. பட் அது எடுத்து தான் அது ரிலேட்டடாக நீங்கள் மூவ் ஆன் ஆகியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதுதான் அந்த பர்சனை இன்னும் ட்ரிகர் பண்ணி வச்சிருக்கு, இப்போ இன்னும் கோவப்படுத்தி வச்சிருக்கு. இது என்னன்னா இன்னும் அந்த பர்சன் வந்துட்டு உங்க மேல அட்டென்ஷன் இன்னும் கொஞ்சம் திரும்ப வாய்ப்பு இருக்கு. இந்த பர்சன் கைண்ட் ஆஃப் காசிப் பண்ற பர்சனாக இருப்பாங்க. இந்த பர்சனும் சரி, அவங்க யார்கிட்ட உங்களை பத்தி பேசுறாங்களோ வெரி காசிப் தான் பயங்கரமா பண்ணுவாங்க. எப்பயுமே அது ஒன்று மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு தான் தான் எல்லாத்துலேயும் பெருசு அப்படின்னு ஓவரா வந்துட்டு பண்ணுவாங்கல்ல. ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு கீழே தான் எல்லாம் இருக்கணும், எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு தாட் உள்ள ஒரு நபராக இருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து சொல்கிறது, ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த பர்சன் சம்மந்தமாக மூவ் ஆன் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அதுக்கான ஒரு எண்ணங்களாவது உங்களுக்கு வந்திருக்கும், விச் இஸ் குட். ஸோ கொஞ்சம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் ஸ்ட்ராங்லி எஸ்ஸும் கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ கனெக்ட் மோர் வித் யுவர் செல்ஃப் இந்த டைமில். நீங்கள் இன்னும் லைஃப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ மூவ் ஆன் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு இந்த பர்சனோட டைரக்ட் நெகட்டிவ் எனர்ஜி உங்களை பாதிக்காது. பட் ஆனால் அவங்க உங்கள் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்குமே உங்களை பற்றி பேசுறதை ஸ்டாப் பண்ணவே பண்ணாதுங்க. ஸோ தட் பர்சன் இஸ் கைண்ட் ஆஃப் காசிப் குயின் சொல்லலாம். அப்படிதான் இருக்கும் அது, அந்த ஒரு பர்சன். But it's negative energy. So careful, okay? So that's all for pile number 3. Thank you. So 3 pile different messages பார்த்தாச்சு. So யார் அந்த நபர் உங்க மேல என்ன பேசிட்டு இருக்காங்கங்கிறது தெரிய வந்தாச்சு. So that's all. இதெல்லாம் காமனான ஒரு மெசேஜ். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கு. நன்றி.